அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச் செம்மொழி மாநாட்டு ஆய்வரங்க நிகழ்ச்சியிலே இன்று இந்த பிசிராந்தையார் அரங்கத்திலே தமிழும் உலகச் செம்மொழிகளும் என்ற பொருண்மையின் வாயிலாக 4 அறிஞர் பெருமக்கள் 4 தலைப்புகளிலே ஆய்வு கட்டுரைகள் வாசித்து உரையாட இருக்கின்றார்கள். முதலாவதாக திரு வாசு ரங்கநாதன் அவர்கள் செம்மொழியிலிருந்து இக்கால தமிழ் மொழி வளர்ந்த விதம் என்பது பற்றி பேசுகின்றார்கள். அடுத்ததாக திரு வீசு கோவிந்தன் அவர்கள் பரிதிமாற் கலைஞரின் செம்மொழி சிந்தனை என்பது பற்றி பேச இருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்தது திரு க முத்துசாமி அவர்கள் முதல் குறிப்பு பொருட்கோட்பாட்டு செம்மொழி என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். திரு திலகவதி அவர்கள் செம்மொழி இலக்கியங்களில் உலகப் பொதுமை என்ற தலைப்பிலே தமது ஆய்வு கட்டுரையை அளிக்க இருக்கின்றார்கள். இந்த 4 அறிஞர் பெருமக்களையும் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொருண்மை தமிழும் உலகச் செம்மொழிகளும் என்ற தலைப்பிலே அமைவதாலே அது பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லிவிட்டு பிறகு நம்முடைய அரங்க கட்டுரையாளர்களை தங்களுடைய கட்டுரைகளை அளித்து பேசுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டின் சிறப்பானதொரு அங்கமாக விளங்குவது ஆய்வரங்கம். இவ்வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் உலகச் செம்மொழிகளில் தமிழ் எவ்வாறு சீரியதொரு இடம் பெற்று வளங்குன்றா தொன்மையும் இளமையும் ஒருங்கே கொண்டு பீடு நடை போடுகின்றது என்பதனை 50 உலக நாடுகளிலிருந்து போந்த ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்களும் அறிஞர்களும் பேசி கலந்துரையாடி மகிழ்ந்து நிற்கின்றனர். திராவிட நாகரிகத்தையும் தமிழ் பண்பாட்டினையும் அன்றைய பிரிட்டிஷ் அரசு போதிய அளவுக்கு உணர்ந்து செயல்படாத நிலையினை டாக்டர் ஜி.யு. போப் அவர்கள் 1810ஆம் ஆண்டில் சுட்டிக்காட்டினார். படிப்படியாக நிலைமை மாறி ஐக்கிய அமெரிக்கா, பிரிட்டன், ஸ்வீடன், ஜெர்மனி போன்ற மேலை நாடுகளில் தமிழ் மொழி பற்றிய படிப்பும் ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. பன்னாட்டு மொழியில் இயலாளர்களும் ஆய்வாளர்களும் தமிழின் தொன்மை, வளமை, செழுமை கண்டு வியந்து மேலும் சீர்மையான ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பெற்ற சங்க இலக்கியங்கள் மட்டுமே உலகில் உள்ள செம்மொழிகளில் தமிழுக்கு உயரியதோர் இடத்தை தரவல்லது என பேராசிரியர் கபில் சுவெலபில் கருதினார். லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் ஐரோப்பிய நாட்டினரிடையே செம்மொழிகளாக வலம் வந்து உலகச் செம்மொழிகளாக அங்கீகாரம் பெற்றன. இந்திய பல்கலைக்கழகங்களில் பல ஆண்டுகளாக அரபிக், பாரசீக மொழி, சமஸ்கிருதம் ஆகிய செம்மொழிகளாக பாவிக்கப்பட்டு பல்வேறு வகைகளில் அவற்றிற்கு ஆக்கம் தரப்பட்டு வந்தது. மைய அரசு இம்மூன்று மொழிகளையும் செம்மொழிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது. அரபிக், பாரசீக மொழிகளில் இலக்கியம் என கூறத்தக்க படைப்பு முறையே 4வது மற்றும் 10வது நூற்றாண்டுகளில்தான் தோன்றியது. வடமொழி 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கிய பாரம்பரியம் உள்ளது. மொழியில் உள்ள சிறப்பான இலக்கியத்தின் வழியாகவே செம்மொழி என்ற தகுதி கிரேக்க, ரோமன் இலக்கியங்களுக்கு உருவானது. ஹோமர் எழுதிய ஒடிசி, இலியட் மற்றும் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றோர் படைப்புகள் கிரேக்க மொழியில் செவ்வியல் இலக்கியங்களாக கருதப்பட்டன. சிசரோவின் தத்துவங்கள், வர்ஜில் எழுதிய இனியட் போன்ற ரோம பேரரசு கால படைப்புகள் லத்தீன் செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்கப்பட்டன. 16ஆம் நூற்றாண்டில் கூட ஐரோப்பாவிலும் பிரிட்டனிலும் பல்கலைக்கழகங்களில் பாடங்கள் லத்தீன் மொழியில்தான் கற்பிக்கப்பட்டன. பொதுவாக கிரேக்க, லத்தீன் மொழிகளில் அமைந்த இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று கருதப்பட்ட காலகட்டத்தில் அவை செம்மொழிகளாக கருதப்பட்டன. மேலை நாட்டு மொழி அறிஞர்களும் சுனிதிகுமார் சட்டர்ஜி,
ராமானுஜம் போன்ற இலக்கிய அறிஞர்களும் இயல்பாகவே தமிழை செவ்வியல் மொழி என குறிப்பிடுகின்றனர். திராவிட மொழி குடும்பம் என்பது தனித்தன்மை உடையது. அதனுடைய முதன்மையான மூத்த மொழி தமிழ் என்னும் உண்மையே 1816 ஆண்டிலேயே முதலாக அறிவித்த பெருமை லார்ட் எல்லிஸ் அவர்களை சாரும். பின்னர் 1856 ஆண்டு வெளிவந்த கால்டுவெல் பெருமகனாரின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழின் தனித்தன்மையினையும் திராவிட மொழிகளின் நெருக்கத்தையும் உலகுக்கு உணர்த்தியது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் பரிதிமார் கலைஞர் வடநாட்டு உயர்தனி செம்மொழி சமஸ்கிருதம் என கொண்டாற் போல தென்னாட்டு மொழிகளுள் உயர்தனி செம்மொழி தமிழ் என ஆணித்தரமாக வாதிட்டார். பின்னர் சைவ சித்தாந்த மகா சமாஜம் 1918ஆம் ஆண்டிலும் கரந்தை தமிழ்ச்சங்கம் 1919ஆம் ஆண்டிலும் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் என்று பல அமைப்புகளும் மாநாடுகளும் அறிஞர் பெருமக்களும் அயராது பாடுபட்டு செப்டம்பர் 17, 2004 ஆண்டு இந்திய நடுவண் அரசு தமிழை செம்மொழி என அறிவித்து ஆணை பிறப்பித்தது. ஒரு மொழி செம்மொழி என தகுதி பெற அது தொன்மை மிக்கதாக பழமை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அது இன்னொரு மொழி மரபில் கிளைத்து வளர்ந்ததாக இல்லாமல் தனக்கே உரிய தனித்துவமுடைய மொழி மரபினை பெற்றதாகவும் அம்மொழி மரபு பெரிதும் தானே படைத்த இலக்கிய செழுமையில் வளர்ந்ததாகவும் இருத்தல் வேண்டும். அம்மொழி விரிந்து பரந்த வளம் செறிந்த தொன்மை வாய்ந்த பேரிலக்கிய செல்வத்தை கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும். தமிழ் இலத்தீனை போல் மிக பழமை வாய்ந்தது. அரபு மொழியினும் மிக தொன்மையானது. கிரேக்க மொழியின் செம்மைக்காலம் 500 BC முதல் 323 BC வரை என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். சமஸ்கிருதம் 500 BC முதல் 1110 AD உள்ள காலத்தில் செம்மைக்காலம் பெற்றிருந்தது. தமிழ் மொழியின் செவ்வியல் மொழிக்காலம், அதாவது கிளாசிக்கல் ஏஜ் என்பது சங்ககாலம் முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை என கூறப்படுகிறது. உலக செம்மொழிகளில் தமிழுக்கு உரிய இடம் பெற ஏறத்தாழ 150 ஆண்டுகள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 2004ஆம் ஆண்டு நடுவண் அரசு அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவித்தது. தமிழ் சான்றோர்களும் அறிஞர்களும் மொழி வல்லுநர்களும் கண்ட கனவு நனவாகிவிட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த சீரிய முயற்சி மொழி வரலாற்றின் ஒரு மைல் கல் என்பது உலகறிந்த உண்மை. இந்திய திருநாட்டில் நாடு சுதந்திரம் அடைந்த பின் நடுவண் அரசு செம்மொழி தகுதி வழங்கிய முதல் மொழி தமிழ் மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லிஸ் பிரபு, கால்டுவெல், வின்ஸ்லோ, சீகன் பால்கு, போப் பாதிரியார், வீரமாமுனிவர், ஆல்பர்ட் ஸ்வைட்சர், நோவாம் சாம்ஸ்கி, கில்பர்ட் ஸ்லேட்டர், கமில் சோலபல, ஜார்ஜ் ஹார்ட், அஸ்கோ பர்போலா, யூஜன் இர்சிக் போன்ற அயல்நாட்டு அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தமது பெரும் பங்களிப்பின் வழி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பரிதிமார் கலைஞர், மறைமலையடிகளார், காசு பிள்ளை, அறிஞர் அண்ணா, மணவை முஸ்தபா, முனைவர் வாசை குழந்தை சுவாமி, முனைவர் ஜான் சாமுவேல், முனைவர் பொற்கோ போன்ற நூற்றுக்கணக்கான தமிழறிஞர்கள் ஆற்றியுள்ள பணி அளவிடற்பாலது. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஈடற்ற தமிழ் பற்றும் உரம் மிக்க தமிழ் நெஞ்சமும் தமிழை செம்மொழியாக அரியணையில் ஏற்றி சிறப்பு பெற உறுதுணையாக அமைந்தது தமிழரின் நட்பேறு. இனி செம்மொழி என்ற தகுதி பெற்றுள்ள உயிர்ப்புள்ள தமிழ்மொழி மேலும் சிறப்படைய கடுமையான முயற்சிகள் தேவை. கணினி மொழி, அறிவியல் மொழி, தொழில்நுட்ப